சார், திருமணங்களுக்கு அப்பாற்பட்ட உறவுல ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவுமே இருக்கு. ஒண்ணு வந்து என் ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ புரிதல் இல்ல. அப்படி இல்லன்னா, எனக்கு அவராலயோ இல்ல அவங்களாலயோ சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்ல அப்படின்ற இது இருக்கு. இத வந்து எப்படி தவிர்க்கலாம்? கணவன், மனைவி எப்படி வந்து அவங்க உறவுக்குள்ளேயே இருக்கலாங்கிறது உங்களோட அட்வைஸ். திருமண உறவு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். பல நேரங்கள்ல அது ஒரு உறுதிமொழி. அதுல ஹானஸ்ட்டா இருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட்டோட இருக்கணும். இந்த விஷயங்கள் நமக்கு பல பேருக்கு தெரியறதில்ல. அவங்க ஒரு வெளிநாடு போறாங்க. அங்க ஒரு மசாஜ் பார்லர் போறாங்க. இல்ல இப்ப சென்னையிலேயே நெறைய மசாஜ் பார்லர் இருக்கு. இல்ல வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னொருத்தர் உறவு கொள்றோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக அந்த கடந்துரு வர்றாங்க. அப்புறம் காரணங்கள சொல்றாங்க. இந்த மாதிரியா எனக்கு திருமண உறவுல இணக்கம் இல்ல, விருப்பம் இல்ல, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னுலாம் அதெல்லாம் உண்மை அல்ல. உண்மையில உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, தாம்பத்திய உறவுல உங்களுக்கு உச்சகட்டம் வரல அப்படி அல்லது அதுல பிரச்சனை இருந்தாலும், விந்து முந்துதல், விறைப்புத்தன்மை எல்லாவற்றையும் 100% சரி செய்ய முடியும். அதை சரி பண்ணாம நான் அதனால இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த தவறு பண்ற எல்லாரும் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தவறுகளுக்கு ஒரு விளக்கம் வேணும். இது நாங்க ரெகுலரா நிறைய கேசஸ் பார்க்குறோம். திருமணத்திற்கு வெளியே உறவு என்பது அவங்க முதல்ல தீர்மானமாக இருக்கணும். இந்த மாதிரி உறவுகளே நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்றது ஹானஸ்டி என் வாழ்க்கையில முக்கியமான விஷயம். நான் ஒரு இன்டெகிரிட்டி உள்ள ஒரு மனுஷன், ஒரு நேர்மையான மனிதன். நான் தவறு பண்ண மாட்டேன். திருமணத்திற்கு வெளியே அது வழியே வந்தாலும் அந்த உறவுகளில் எதுலையும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான பெரும்பான்மையான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆனால் பல நேரங்கள் அவங்க யாருமே அப்படி இல்லை. திருமண உறவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னா, திருமணம் 5000 கோடி 500 கோடி அவங்க 2-3 கோடி அவங்கவுங்க வசதி ஏற்ற அளவுக்கு லட்சங்கள் கோடிகளில் செலவு பண்ணி ஆடம்பரமாக பண்ணுறாங்க. அது ஆடம்பர விழாக்களாக இருக்கே தவிர அது ஒரு உறுதிமொழி ஏற்பு. நான் இவங்களுக்கு துணையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காம ஆடம்பரமாக செலவுகள் விழாக்கள் கொண்டாடுறது பல நேரங்களில் அந்த அர்த்தமே தெரியாம அப்படியே அடுத்த லெவலுக்கு நகர்ந்துடுறாங்க. பிரச்சனைகள் வரும்போது அதற்கு தீர்வுகளுக்கு நிபுணர்கள் இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளையும் இன்னைக்கு தீர்க்க முடியும். திருமண உறவுகள் பற்றி ஏராளமான விதிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு செல்போன் நம்ம கையில் சேர்ந்த அளவுக்கு திருமண உறவுகளை பற்றிய விதிகள் எதுவும் நமக்கு தெரியாது. செக்ஸை பற்றி எதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு காமனா ஆபாச படங்களை பார்த்து பழக்கம் இருக்குமே தவிர ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்றது, செக்ஸை ஒரு தம்பதிகள் எப்படி அற்புதமாக கையாள்வது, அதில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்றைக்கும் எப்போதும் யாருடனும் நாம மனம் திறந்த உரையாடல் செய்யறதில்லை. அப்போ நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கான புத்தகங்களையும் வாங்கி நம்ம படிக்க மாட்டோம். அப்போ நமக்கு இதை பற்றிய சரியான விஞ்ஞானபூர்வமான நிரூபிக்கப்பட்ட தகவல்கள் நமக்கு சேராது. அப்போ நமக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து நம்ம செய்யும்போது உறவுகள் தவறாக முடியும். தாம்பத்திய உறவுல ஒருத்தர் எதிர்பார்ப்புக்கு இன்னொருத்தர் வாயை விட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெண்கள் இந்த மாதிரி எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரி பண்ணணும், இது எனக்கு பிடிக்குது, இது பிடிக்கல, இப்படி சொல்லி பழகணும். ஆண்களுக்கும் அது தேவை. ஆண்களும் அப்படி சொல்லி பழகணும். ஆக இப்படி நமக்கு என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு உரையாடல் வேண்டும் என்று நமக்கு தெரியாது. இப்போ பெண்கள் என்ன நினச்சிக்குவாங்க, தனக்கு தேவையானதை மனம் அறிந்து கணவன் அதை செய்யணும். சொல்லாத வரைக்கும் எப்படி தெரியும் கணவனுக்கு? அதே மாதிரி கணவர்கள் சில நேரம் இப்படியெல்லாம் வேணும்னு நினைக்கலாம், மனைவி அது தப்புன்னு நினைக்கலாம். இப்படி ஏராளமான குளறுபடிகள் இருக்குது. அதனால தான் பாலியல் கல்வி அவசியம் அப்படின்னு நம்ம அரசாங்கங்களை வலியுறுத்துறோம். இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம்லாம் பல முறை நம்ம வலியுறுத்தியிருக்கோம். பாலியல் கல்வி ரொம்ப முக்கியம், ஒரு எளிமையான விஞ்ஞான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் ஆபாசம்னு நினச்சிக்கிட்டு நிறைய நேரம் குழப்பம் அடைகிறாங்க அந்த துறையில் இருக்கிறவங்களே. அதனால மக்களுக்கு இந்த விஷயங்களில் ஊமைகளாகவே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்க. விஷயம் தெரியறதில்ல, பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகிறாங்க. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை வருது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, இல்லை உங்கள் செக்ஸ் உறவில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை, தீர்வுகள் இருக்குது, நிபுணர்களை அணுகுங்க, சரி செய்ய முடியும்.